எல்லா பக் பவுண்டி ஹண்டர்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி நிறைய இருக்கிற மாதிரி வெப்சைட்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணி ஹண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக்கான வெப்சைட்டில் வந்து உங்களால் அதை பக்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியுமா? அதுக்கான ஆன்சர் வந்து கேட்டிங்கன்னா எஸ், உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியும். அதை எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அ நியூ வீடியோ. இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஸ்டாட்டிக் வெப் அப்ளிகேஷனில் பக்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறது, அதாவது எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியுமே இல்லாத வெப்சைட்டில் வந்து எப்படி ப்ரோ வல்னரபிலிட்டிஸ் ஃபைண்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் வந்து பக்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு டூல் யூஸ் பண்ண போகிறோம். அந்த டூல் பேர் தான் வேபேக் மெஷின். ஸோ வேபேக் மெஷின்னா என்னது, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதை வச்சு என்னென்ன யூஸ் ஆஸ் அ சைபர் செக்யூரிட்டி பீப்புள் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி வந்து நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டில் இதில் போட்டு நீங்கள் உங்கள் பக்ஸுக்கான ஹிண்ட்ஸை வந்து எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வேபேக் மெஷின் அப்படின்னா அது நார்மல் வெப்சைட் தான், இன்டர்நெட்டில் இருக்கிற வெப்சைட் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ காமனாக இருக்க வெப்சைட்ஸ் எல்லாமே, காமனாக இருக்க கம்பெனிஸோட வெப்சைட்ஸ் எல்லாமே இவங்க வந்து அப்பப்போ ஸ்னாப்ஷாட்ஸ் வந்து எடுத்து வச்சுப்பாங்க. ஓகே ப்ரோ, எடுத்து வச்சுக்கிறாங்க, இதனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதுதான் என்னோட ஸ்டாட்டிக் வெப்சைட். சரியா? எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியுமே இல்லை, லாகின் இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபங்க்ஷனாலிட்டிலாம் இல்லை. சரியா? ஸ்க்ரோல் பண்ணி கூட பார்த்துக்கலாம், அவ்வளோ பெரிய பெரிய ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை. நார்மல் ஒரு பிளாக் போஸ்டிங் வெப்சைட் மாதிரி இருக்குது. இந்த வெப்சைட் நான் எப்படி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய போன வீடியோவில் ஒரு ரீகான் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து ஒரு டொமைனை ரேண்டமாக பிக் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அவ்வளோவா இல்லை. இப்போ வந்து இந்த வெப்சைட்டில் அவ்வளோ ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை, பட் பிஃபோர் இருந்திருக்கலாம் இல்லையா? 2025 30th ஜனவரியில் வந்து இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட் ஒரே டொமைனில் வேறு வேறு ஃபங்க்ஷனாலிட்டியில் இருந்திருக்கலாம். லாகின் பேஜ் இருந்திருக்கலாம், ஒரு அட்மின் பேஜ் வந்து லைக் பாஸ்வேர்டை வந்து உங்கள் ஃப்ரண்ட் பேஜ்லேயே போட்டிருக்கலாம். நீங்கள் சொல்லுவீங்க எப்படின்னா அப்புறம் இப்படிலாம் இருக்குமான்னு. ஆனால் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டெவலப்மெண்ட்டை ஏன்னா வெப்சைட்டுங்க டெவலப்பிங் இருக்கும்போது செக்யூரிட்டி பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் வேபேக் மெஷின் மூலமாக அந்த பழைய காலத்தில் இருக்க வெப்சைட்டை எடுத்திங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் பக்ஸ் ஃபைண்ட் பண்ணதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வாங்க இப்போது எப்படி நம்ம வேபேக் மெஷினை யூஸ் பண்ணி பக்ஸ் ஃபைண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ என்ன சிம்பிளாக சொல்கிறோமா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சொன்ன மாதிரி நிறைய இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, உங்கள் ரீகான் ப்ராசஸ்லாம் முடிஞ்சப்பறம் அதை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்து நமக்கு வேணும். ஸோ நம்மகிட்ட இருக்குது ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்து அப்படியே அதை காப்பி பண்ணிவிட்டு அதை அப்படியே வேபேக் மெஷின் நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள், webarchive.org அதுதான் ஒரு வெப்சைட்டு. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் என்டர் யூஆர்எல் ஆர் வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு சைட்ஸ் ஹோம் பேஜ் அப்படின்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. போனீங்கன்னா உங்களுக்கு வேறு டைம் லைனில் ஒரு மாதிரி பாயோகிராஃப் மாதிரி இருக்கும். அது ஒன்றுமே இல்லை, அதோட ஸ்னாப்ஷாட்ஸ். நான் 2021 பாஸ்க்குள்ளே போய்க்கிறேன். 2021 May 15 ஒரு ஸ்னாப்ஷாட் இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணுறேன், லோடிங் ஆகிட்டு இருக்கு. கிளிக் 2 மணிக்கு வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்துருக்காங்க. ஓகே, 2021லேயும் வெப்சைட் வந்து ஒரு நார்மல் பிளாக் போஸ்ட் மாதிரி தான் இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்ன ப்ரோ அதெல்லாம் எதுவுமே இல்லையே ப்ரோ, மெயின் பேஜில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, அப்போனா ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்கும், மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மூவ் ஆன் பண்ணக்கூடாது. நார்மல் வெப்சைட் இருந்தாலும் அது ஏன்னு இப்போ சொல்கிறேன் வாங்க. சைடில் யூஆர்எல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நல்லா பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு யூஆர்எல்ஸ் டேப் வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ பேசிக்காக சொன்ன மாதிரி யூஆர்எல்ஸ் டேப் வந்து என்ன இருக்குன்னா, நம்ம வேபேக் மெஷின் வந்து ஸ்னாப்ஷாட்ஸ்லாம் எடுத்து டேட்டாபேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னு சொன்னல. ஸோ அந்த ஸ்னாப்ஷாட்ஸில் இருக்க வெப்சைட்ஸ் எல்லாம் இது வந்து க்ரால் பண்ணி இருக்க யூஆர்எல்ஸை மட்டும் இங்கே வந்து ஷோ பண்ணி காட்டும்.
அதாவது உங்களுக்கு க்ராலிங்னா என்னென்னு சொல்ல மறந்துட்டேன். ஸோ க்ராலிங்னா இப்போ வந்து ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து வேபேக் மெஷினே வச்சுக்கலாம். இப்போ இந்த வேபேக் மெஷினில் எக்கச்சக்க ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. இப்போ நான் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு வந்து தெரியும் யூஆர்எல்லில் வந்து லைட்டாக சேஞ்ச் நடக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு யூஆர்எல். ஸோ அது எல்லாத்தையுமே இங்கே வந்து ஷோ பண்ணுறாங்க. அது பேர் தான் வெப் க்ராலிங்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ வாங்க இதில் வந்து நம்ம ஏதாச்சும் இந்த சர்ச் ஃபில்டரில் ஏதாச்சும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லைக் இங்கே என்னென்னலாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னா, காமனாக ஏபிஐ கீஸ் வந்து ஏதாச்சும் இங்கே எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். ஸோ அதாச்சும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏபிஐ கீஸும் இல்லை, டோக்கன் ஏதாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், டோக்கன்ஸும் இல்லை. ஏதாச்சும் அட்மின் ரிலேட்டட் திங்ஸ் அதை போட்டு பார்க்கலாம், அட்மின். ஸோ இங்கே ஏதாச்சும் admin.bar.cssன்னு இருக்குது, மேபி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ஏதோ admin.bar.cssன்னு ஒரு ஃபைல் இருக்குது, மேபி இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு வல்னரபிலிட்டிஸ் கிடைக்கலாம், இல்லை ஒரு வல்னரபிலிட்டிக்கான ஒரு ஹிண்ட் வந்து கிடைக்கலாம். ஸோ இங்கே வந்து பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது. ஓகே, அது மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். தென் நீங்கள் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா இதில் இருக்க லிஸ்ட் அவுட் ஆன எல்லா பேராமீட்டர்ஸுமே வந்து உங்களுக்கு வந்துடும். அதாவது இது அண்ட் தென் நீங்கள் வந்து ஈக்குவல் டு போட்டு ஃபில்டர் பண்ணிங்கன்னா இந்த க்ராலான யூஆர்எல்ஸில் எந்த இதெல்லாம் பேராமீட்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே ஃபில்டர் அவுட் ஆயிரும். அதாவது எந்தெந்த யூஆர்எல்ஸில் வந்து பேராமீட்டர் இருக்கோ அது எல்லாமே இங்கே ஃபில்டர் அவுட் ஆயிரும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பேராமீட்டர்னாலே பேசிக் பக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் SSRF, கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், SQL இன்ஜெக்ஷன், OS கமாண்ட் இன்ஜெக்ஷன், எக்கச்சக்க வல்னரபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆர் எல்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு அவுட்புட் ஃபைலாக எடுத்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்கேனரில் போட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். பட் நான் மோஸ்ட்டாக ஆட்டோமேஷன் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஆட்டோமேஷன் வந்து நார்மல் கம்பெனிஸே வந்து பண்ணலாம், ஈஸி தான். பட் மேனுவல் ஹண்டிங் வந்து எல்லாருமே பண்ண முடியாது. அதுக்கு வந்து உங்களுக்கு டைம் அண்ட் எஃபர்ட் அண்ட் மூளை தேவைப்படும். சரி, ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு ப்ரோ. இதெல்லாம் எப்படி ப்ரோ வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்களா? சரி, ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது இட்ஸ் அ பேசிக் எப்படி வந்து வேபேக் மெஷின் யூஸ் பண்ணுறது. ஆனால் இது வந்து நம்ம ஃபாஸ்ட் பேஸ் தான் ஹண்டிங் பண்ணும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எஃபிஷியண்ட்டாக இருக்காது, ரொம்பவே டைம் வந்து வேஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து எக்கச்சக்க டூல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் கூகுளில் போய் போட்டிங்கன்னா கெட் ஆல் யூஆர்எல்ஸ் ஆர் கவ்னு GAU அப்படின்னு போட்டிங்கன்னா GitHub ரெபாசிட்டரி வரும். அங்கேருந்து கூட உங்களுக்கு வந்து அந்த டூல் கிடைக்கும், கெட் ஆல் யூஆர்எல்ஸ். இல்லைனா வே மோர்னு ஒரு டூல் இருக்குது, அதுலேயும் சேம் ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் ரெண்டுத்தில் எது ப்ரோ சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அந்த ரெண்டுத்துமே அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். பட் நான் மெஜாரிட்டி டைம் என்ன யூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு வெப் ஆர்ச்சிவ் டார்க் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ரெண்டுத்தில் நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வெப். ஸோ இது ரெண்டுத்தில் நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு டார்க் வந்து யூஸ் பண்ணுவேன், அதாவது வேபேக் மெஷினோட டார்க். ஸோ சிம்பிளாக இந்த டார்க் வந்து காமிச்சிடுறேன். இதுதான் நம்மளோட டார்க். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா அந்த யூஆர்எல் இருக்குல்ல, என்னோட டார்கெட் யூஆர்எல், அதை எடுத்துகிட்டு இந்த google.comல நான் அப்படியே அதை ரீப்ளேஸ் பண்ணிட போகிறேன். சரியா? தென் இதை டார்க் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம கூகுளில் போய் ஓப்பன் பண்ணால் சாரி, இந்த ஏபிஐ வந்து தேவையில்லை, எனக்கு ரூட் டொமைன்ஸ் இருக்க ரோலானது தான் வேணும். யா, ஸோ நமக்கு வந்து அவுட்புட் வந்து வந்துடுச்சு. இது உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணுன்னு. Ctrl+C கொடுத்து ஏதாச்சும் ஒரு நோட் பேட்லையோ எங்கேயோ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். லைக் நானும் time.txt Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். யா, கேட் கொடுத்து டைம் கொடுத்தா நம்மளுக்கு வந்து இருக்கிற எல்லா யூஆர்எல்ஸுமே இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் தான் கைஸ் உங்களுக்கு ஏதாச்சும்
ஸோ இந்த வீடியோ அவள் தான் கைஸ், உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நார்மல் டே டு டே பக் ஹண்டிங்கில் இதுவும் கொஞ்சம் பெட்டர் ஆர் நியூ மெத்தடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவள் தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் தமிழில் சைபர் செக்யூரிட்டி அண்ட் பக் பவுண்டி ரிலேட்டட் கண்டென்ட் போடுற ஆளுங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிகாஸ் இந்த வெப் ஆர்ச்சிவ் ஒரு வே பேக் மெஷின் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு நல்ல ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க கைஸ். இந்த வீடியோவில் நிறைய விஷயம் புதுசாக லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி அண்டர் ரேட்டட் டூல்ஸ் அண்ட் அண்டர் ரேட்டட் டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் நீங்கள் ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு டிப்போ இல்லை ஏதாவது ஒரு டூலை நீங்கள் கோ த்ரூ பண்ணி ஒரு வாக் த்ரூ மாதிரி போடுங்கன்னு சொல்லுங்கள். ஐ வில் டெஃபினெட்லி மேக் இட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் பாய்.